உங்கள் சரத் மருத்துவமனை. பெண்மை குறைபாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் பொதுவாக இருக்குதான் செய்யும். ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஈக்குவல் அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் கொடுக்கணும். நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவன் கல்யாணம் குழந்தை பிறந்தவங்களுக்கு ஆர்கசம் அப்படின்னா என்னன்னு தெரியறதில்லை. இந்த உச்சநிலை சாம்பத்திய உச்சநிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியறதில்லை. அவங்க ஒரு சமயம் நாம டயர்டா இருக்கும்போது அவங்க வந்து ஒரு சுய இன்பம் அனுபவிக்கிறத இன்னைக்கு நிறைய ஆண்கள் அனுபவிக்கிறது இல்லை. அப்படி இருந்தா அவங்கள ரொம்ப கேவலமா பாக்குறது, இது ஒரு பழப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு கமெண்ட்டை போடுறது அப்படின்னா ரொம்ப தவறான விஷயம். அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன சேம் ரைட், அவங்களுக்கு என்ன ரைட் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். இது ஆண்களுடைய தவறாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா அவங்களோட இன்வால்வ்மெண்ட் நிறைய பேசணும். ஒரு தாம்பத்திய உறவுங்கிறது ஒரு 1 hour டைம் எடுக்கணும். இப்படி எல்லாம் இருந்தபோது தான் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நிறைய பேர் அதுக்கு வந்து பெண்கள் வந்து கோவப்படுறாங்க, ஆண்கள் வந்து இந்த மாதிரி பண்றாங்க, அவன் பட்டு தண்ணி அடிச்சு சுத்துறான், ஃப்ரெண்ட்ஸோட வரான், லேட்டா வரான், இப்படி எல்லாம் பல காரியம் இருந்தா கூட அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 1 or 2 நம்ம ஒய்ஃபுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்ககிட்ட பேசி அவங்களோட நல்லா கலந்து அவங்க நிறைய நல்லா சிரிச்சு பிடிச்சி அந்த நேரத்தில் நீங்களே சில விஷயங்களை டிஃபைன் பண்ணிக்கணும். இந்த நேரத்தில் பிரச்சனைகளை பேசக்கூடாது. இந்த 2 நாள் நம்ம இதுக்கு நம்ம காணலாம். ஏதோ ஒரு நாளா இருக்கலாம். அதுக்கு நம்ம மெக்கானிக்கலா செட் பண்ணக்கூடாது. இப்பெல்லாம் ஒரு பேஷன் ரெடி ஆயிடுச்சு. என்னன்னா மெக்கானிக்கலா செட் பண்ணிக்கிறது. பாலிகுலர் பேஸ்ல மட்டும் தாங்க நாங்கள் செக் வச்சுப்போம். இது என்னையாது இதெல்லாம் பைத்தியகார்த்தனமான வேலை. அப்படிதான் பண்ணாதீங்க. அதெல்லாம் நேச்சுரல் இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யதார்த்தமா இருக்கு. என்னைக்கு அதிகமான ஒரு ஃபீல் இருக்கு அன்னைக்கு ஓகே, அன்னைக்கு அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் நேரத்திலேயே வாங்க பேசுங்க. 2 பேரும் மிக சுத்தமாக இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு அந்த பழக்கமே இல்லை. குளிக்கிறது இல்லை, நைட் குளிக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. நம்முடைய உடல் உறுப்புகளை ரொம்ப சுத்தமா வச்சுட்டு அந்த மோசமான ஒரு ஸ்மெல் வராம நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப அந்த காலத்துல ஒரு புரோட்டோகாலாவே பண்ணாங்க. நம்ம இதெல்லாம் மறந்துட்டோம். இதுக்கு 11 டைம்ஸ் பண்ண போறோம் வந்தோம் அப்படின்னு இருந்தா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையுது. சம்டைம்ஸ் அவங்களுக்கு சில ஹார்மோன் சேஞ்சஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி டிஸ்இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. அது வந்து உண்மை. ஆனா அது இப்ப ஆண்களுக்கு எப்படி நான் வந்து எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்த முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கறோம். அதே மாதிரி பெண்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்த முடியுமா? அதுக்கும் எக்ஸலண்டான மருந்துகள் இருக்குது. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம நல்லா அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம். நேச்சுரல் மெடிசன் போது எந்த பக்க விளைவுகள் இருக்காது. அவங்களுக்கு அந்த ஒரு இன்டியூஸ் ஆகும் அவங்களுக்கு மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க பழைய நிலைக்கு திரும்ப, அதாவது ஏஜ் ரிவர்சிங் சொல்லுவாங்க. மெட்டபாலிசம் நல்லா இருந்தா ஒரு குழந்தைய ரொம்ப ஆக்ஷனா இருக்குது, நம்ம ஏன் ஓடுறது இல்லை. அப்ப நமக்கு மெட்டபாலிசம் குறைஞ்சிருக்கு, குழந்தைக்கு அதிகமா இருக்கு. அதுதான் நம்ம எக்ஸசைஸ் மூலமா பேலன்ஸ் பண்றோம். இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் பண்ணும்போது உணவுகள் மூலமா பேலன்ஸ் பண்ணும்போது அந்த ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் மேல சில பிரச்சனைகள் இருக்கும். கவுன்சிலிங் இருக்கவே இருக்குது. கவுன்சிலிங் எங்கிட்ட வாங்க, எடுத்துக்கங்க. இப்போ எனக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல பிரச்சனை ஓப்பனா யாரோ ஒருத்தர் சொல்லிதான் ஆகணும். உங்க மேல அக்கறை இருக்க கூட யாரோ ஒருத்தர்கிட்ட நீங்க சொல்லிதான் ஆகணும். உங்க மேல அக்கறை இருக்கவங்க மட்டும்தான் உங்களுக்கான சரியான தீர்வு தர முடியும். இல்லைன்னா எல்லாத்தையும் தர முடியுமா? தர முடியாது. உங்கள்கிட்ட யார் அக்கறையா இருக்கிறாங்க அவங்க நாங்க இருக்கோம். கண்டிப்பா எல்லாமே பணத்துக்காக பண்ற ஆட்கள் நாங்க இல்லைங்கிறது உலகத்தையே தெரியும். ஏன்னா நாங்க ரொம்ப சின்சியரா ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணக்கூடிய ஆட்கள். ஸோ எங்களை பொறுத்தளவுக்கு இல்லை பணம் தான் அப்படி கிடையவே கிடையாதுங்கிறது நிறைய பேர் எங்களை சார்ந்த எங்ககிட்ட கரெக்டா எடுத்துட்டு நிறைய பேர் தெரியும். ஸோ உங்களுக்கு உண்மையாகவே நாங்க வந்து பார்த்து உங்களை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தாராளமா எடுக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையா இருக்கலாம், அது குழந்தைகளோட பிரச்சனையா இருக்கலாம், காலேஜ்ல நான் வந்து பிரேக்கப் ஆயிட்டேன் அதனால வந்து பிரச்சனையா இருக்கலாம், யாரோ உங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து செக்ஷுவல் அபியூஸ் நடந்தது அதனால நான் டிப்ரெஸ் ஆயிட்டேங்கிற மாதிரி ஆட்கள் இருக்காங்க. எனக்கு சூசைடல் தாட் இருக்குது, எனக்கு லைஃப்ல ஹோப்ஸே இல்லை, எனக்கு வந்து ரொம்ப டவுனா நான் ஃபீல் பண்றேன், எனக்கு வந்து மூட் ஸ்விங் ஆகுது, நிறைய மைண்ட் ஃபாகிங் இருக்குது, நான் டிப்ரெஷனா இருக்கிறேன், எனக்கு எதை பத்தி ரிப்பீட்டட் திங்கிங் இருக்குங்கிற பல விஷயங்களுக்கும் கவுன்சிலிங் ஒரு அற்புதமான விஷயங்கள். நீங்க கவுன்சிலிங்ல நீங்க எங்க வேணா போகலாம். இந்த கவுன்சிலிங் வித் மெடிசன், பியூர் மெடிசன் வித்தவுட் சைட் எஃபெக்ட் அப்படி ஒரு மருந்து இங்க கொடுக்கும்போது நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கிறோம். வராங்க சரியாவாங்க போவாங்க, வராங்க சரியாவாங்க போவாங்க. இது ரிப்பீட்டா நடந்துட்டே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஒன்லி திங் நீங்க கரெக்டா இங்க நம்பி கரெக்டா மருந்து எடுத்து பாருங்க. எக்ஸலண்டான லைஃப் டைம் மெடிசன்ஸ் கிடையாது, நிறைய விஷயம் இந்த வெளியே வந்துடலாம். மைண்ட் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். இந்த மைண்டை எங்கேயுமே கரெக்டாக வச்சிருந்தீங்கன்னா செக்ஸுங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. மைண்ட் நம்மகிட்ட ஸ்ட்ராங்கா இருக்க விஷயம் யாருக்கு நல்ல ஒரு செக்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா சரி. அதுல ஆண்மை குறைவு யாருக்காவது உரைப்புத்தன்மை குறைவா இருக்குது, சீக்கிரம் விந்து முடிஞ்சுது, எனக்கு வந்து எனக்கு இவர்கிட்ட ட்ரையே பண்ண முடியும், இவர்கிட்ட எனக்கு பிடிக்கல, எனக்கு செக்ஸே பிடிக்கல, எனக்கு ரொம்ப ட்ரையா இருக்குதுன்னு பெண்களோ இல்லை சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே மருந்து. உங்களுக்கு ஒரு தோழியாகவும் ஆண்களுக்கு ஒரு தோழனாகவும் செயல்பட அற்புதமான மருந்துகள் இருக்கு. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. செக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸலண்டா எந்த சைடு எஃபெக்ட் இல்லாம இந்த மருத்துவம் கொடுக்கணும். சரத் மருத்துவமனை. The first duty of the doctor is to educate people not to take lifetime medication unnecessarily. And if it is necessary, that should be without side effect. இதுதான் எங்களோட கான்செப்ட். 6 மாவட்டங்கள், 7 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசமில்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில்
பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.